வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் தண்டுவட நரம்பு சேதமடைஞ்சு கை கால் செயலிழவதற்கு அதற்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை பற்றி பார்ப்போம். பொதுவாக என்னென்ன மாதிரி காரணங்களுக்காக தண்டுவடத்தில் நரம்புகள் சேதமடையுது அப்படின்னா, ஒரு 38% ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்னால் வருது. ஒரு 30% ஃபால் ஃப்ரம் ஹைட், அதாவது தென்னை மரம் பனை மரம் ஏறுறவங்க, கிரேன் மாதிரி பெரிய இதில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் ஃபேக்ட்ரிஸில் உயரத்தில் போடுறவங்க, ஒரு தவறி வீழறதுனால ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஆகும். அப்புறம் வைலண்ட் கிரிமினல்ஸ் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸில் அவங்க வைலண்ட் ஆக்ஷனால் ஆகும். நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், சில ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸு ஸ்பைனல் கார்டு ஆக்ஷன் டேமேஜ் ஆகிறதுக்கு இருக்குது. அது இல்லாமல் ஸ்பைனல் கார்டுலேயே டியூமர், அது கேன்சர் டியூமராகவும் இருக்கலாம், நான் கேன்சரஸ் டியூமராகவும் இருக்கலாம். அந்த கேன்சர்னால் கால் இழக்கலாம். சில சமயம் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த நரம்புகள் சேதமடைஞ்சு அதனாலேயும் ஆக்கலாம். அப்புறம் சில கிருமிகள், அதாவது பாக்டீரியா வைரஸ் மாதிரி சில கிருமிகள் இருக்குது. அந்த கிருமிகள் இது ரொம்ப ரேரு. அந்த கிருமிகள் ஸ்பைனல் கார்டில் இருக்கிற அந்த நியூரான்ஸை அரித்து டேமேஜ் ஆகிறதுனாலும் கை கால் செயல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது மாதிரி பல காரணங்கள்னால ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி இருக்குது. ஆனால் இதில் ரெண்டு இதை நம்ம உஷாராக இருந்தால் தவிர்க்க முடியும். ஒன்று ஹெல்மெட் போடுறது, சீட் பெல்ட் போடுறது, டிரைவிங்கை பார்த்து பண்ணுறது, ஆல்கஹால் ட்ரக்ஸ் அது மாதிரி இதை டிரைவிங் அப்போ அவாய்ட் பண்ணுறது, 10 அடி டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைச்ச, அப்படியே ஆக்சிடெண்ட் ஆனாலும் ஹெல்மெட்டும் சீட் பெல்ட் போடுறப்ப அந்த ஸ்பைனல் கார்டில் அடிபடுவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் குறையுது. அதெல்லாம் ரூல்ஸ், ரோட் டிராஃபிக் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாததுனால நிறைய பேருக்கு ஸ்பைனல் கார்டுலேயும் பிரெயின்லேயும் டேமேஜ் ஆகி கை கால் விழுந்து அவங்க வீல் சேர்லேயே லைஃபை இருக்கிற மாதிரி ஆகுது. ஸோ நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப இது 2 காரணங்களை தடுக்க முடியும். மற்றபடி டியூமர் வர்றது, இன்ஃபெக்ஷன் வர்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஸோ இது ஒன்று. இது மாதிரி வர்றப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், பேராப்ளீஜியானா என்ன, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, இன்ஜுரி ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. ஐசியூவில் வச்சு என்னென்ன பேசிக் ட்ரீட்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவங்களோட வைட்டல் சைன்ஸாக பிபி, சுகர் இதெல்லாம் நல்லா இருக்கா பார்த்து, வேறு எங்கேயாவது இன்ஜுரி இருக்கா பார்த்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒன்று, அந்த ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஆகிறப்ப ஆன் தி ஸ்பாட் அவங்களுக்கு கை கால் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஐசியூவில் இருக்கிறப்பயே ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேஷண்ட்க்கு அந்த கால் செயலிழந்துடும், தொட்டால் தெரியாது. அவங்களுக்கு சில பேருக்கு வயிறு சுற்றி இருக்கிற தசைகளும் வேலை செய்யாமல் போயிடும். யூரின் மோஷன் வர்றது அவங்களுக்கு தெரியாது, டியூப் மூலமாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் அவங்க வீட்டில் இருக்கிறப்பையும் சரி, ஐசியூவில் இருக்கிறப்பையும் சரி, ஃபிசியோதெரப்பி என்ன ரோல் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனிங், நர்சிங் கேர் இருக்குது. இருந்தாலும் இப்போ ஒருத்தர் பேஷண்ட் படுத்திருக்காங்க, அவங்களுக்கு உணர்ச்சிகளும் இல்லை, வேலையும் செய்யாதுங்கிறப்ப அவங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் போனோட அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிற, எஸ்பெஷலி இந்த பேராப்ளீஜியா பேஷண்ட்க்கு உணர்ச்சிகள் இல்லாதனால அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறதோ வலியோ எதுவுமே இல்லாதனால திருப்பி போடாதனால அவங்களுக்கு பாயிண்ட்ஸில் அல்சர்ஸ் மாதிரி டெவலப் ஆகிடும். ஸோ இதை தவிர்க்கிறது ஃபிசியோதெரப்பி அண்ட் நர்சிங்கில் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, பேராப்ளீஜியா பேஷண்ட் வார்டில் இருக்காங்க, இல்லை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி படுக்க வைக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் ஃபிசியோதெரப்பி சொல்லி தருவாங்க. கேர்டேக்கர் யாரோ, நர்ஸோ, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை வார்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி படுக்கணும். ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் தலகாணி வைக்கணுமா, பேடு வைக்கணுமா, இல்லை சாண்ட் பேக்ஸ் வைக்கணுமா, அந்த மெயினாக பார்த்திங்கன்னா முட்டியோட சைடு, அப்புறம் ஆங்கிள், அந்த டெண்டோ அக்கிலஸ் டியூ டு கிராவிட்டினால ஃபுட் ட்ராப் ஆகிடும். அதாவது அந்த டெண்டோ டெக்லஸ்லாம் டைட்னஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பெட் கேர் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். இது நர்சிங்கோட டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபிசியோதெரப்பிஸ் பண்ணணும். அடுத்த செக்ஷனில் மற்ற ஃபிசியோதெரப்பி ரோல் பற்றி பார்ப்போம். நன்றி.